வேட்டையின் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 7 நாட்கள் இருக்குது. பல வெளிநாடுகளில் புக்கிங் ஓப்பன் ஆகி பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் வந்திருக்கு இல்லையா. இப்போ நம்ம கடைசியாக வந்த தகவல் பிரகாரம் ஓவர்சீஸில் ப்ரீ சேல்ஸ் $1.25 மில்லியன் +ங்க. அன்பிலீவபிள் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்னும் 7 நாள் இருக்கிறதுக்கு முன்பே இந்த அளவுக்கு ஒரு சாதனையை படைக்குது அப்படின்னா இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அவரை திரையில் பார்க்குறதுக்கு தே ஆர் ஈகர்லி வெயிட்டிங் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி பரபரப்பான முறையில் இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் இந்த நம்பர்ஸ் நம்ம பார்க்குறோம். இன்னும் 7 நாளைக்கு முன்னாடிங்க இது படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த மொத்த நம்பர்ஸையும் நம்ம சொல்கிறோம். இதற்கு பிறகு இப்போ ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, வேட்டையின் பட வசனத்தை நீக்க கோரி வழக்கம். வசனங்களை நீக்கும் வரை வேட்டையின் படத்திற்கு இடைக்கால தடை விதிக்கவும் யாரோ ஒரு மனுதாரர் போய் ஒரு கோரிக்கை வச்சுருக்கார் போல இருக்குது. வேட்டையின் படம் ரிலீஸ் ஆகக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து என்கவுண்டர் சம்மந்தமான அந்த வசனங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், அது வந்து படத்தை தடை செய்யணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காருங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல. அவருடைய கேஸ் வருது. நம்ம எந்த ஒரு கேஸுனாலும் நம்ம வந்து சீரியஸாக தான் எடுத்துக்கணும். இப்போ இன்னைக்கு வந்து வழக்கு வருது. என்ன மாதிரியான தீர்ப்புகளை சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அவர் குறிப்பிட்ட அந்த வசனத்தை நீக்க சம்மதிக்கிறாங்களா, இல்லை அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற அந்த அப்டேட்டெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேட்டையின் படத்தை வந்து தடை செய்யணும்னு கேட்கல. வேட்டையின் படத்தில் இடம்பெற்றிருக்கின்ற அந்த அற்புதமான வசனங்கள், ஏன்னா இந்த மாதிரி அற்புதமான வசனங்கள் வந்து மக்கள் மனத்திலலாம் தீந்துடக்கூடாது. மக்கள் எப்போதும் எப்படி இருக்கணும்னா, ஒருத்தன் தப்பு பண்ணுவான், அவன் வீரவேஷமாக பேட்டி கொடுப்பான், திரும்பி உள்ளே போவான், திரும்பி வெளியில் வருவான், அப்பவும் வீரவேஷமாக பேட்டி கொடுப்பான், வெளில போவான். இந்த மாதிரியான மக்களை வந்து வச்சுக்கணுமே தவிர்த்து நல்ல விஷயங்கள்லாம் அவங்க காதலெல்லாம் போய் விழுந்துடக்கூடாதுல. ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு அந்த மனுதாரர். அதனால் அந்த வழக்கை போட்டிருக்காரு. பார்ப்போம் என்ன